ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம். இந்த பிக் பாஸ் வீட்டில் ஃபர்ஸ்ட் வீக்லி டாஸ்க் த மாஸ் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே சூப்பராக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே மொக்கையாக போச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக மாசாக வந்துட்டு ஒருத்தராக வெளியே போனாங்க. இதில் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, நிறைய அழுகைகள் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இரிட்டேட் பண்ணாங்க. குறிப்பாக எஃப்ஜேவை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒருத்தராக வெளியே போனாங்க. ஃபஸ்ட்டே வந்து விஜய் பார்வதி தூக்கினதால அவங்க காண்டில் வந்துட்டு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படியே நிறைய விஷயங்கள் போச்சு. பிக் பாஸ் நடுவில் வந்துட்டு ஒரு சில ட்விஸ்ட்லாம் கொடுத்து ரூல்ஸை மாற்றி டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனவங்களை திரும்ப உள்ளே கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார். அப்படியே வந்து கடைசியில் வந்து 3 பேர் வந்தாங்க. அதில் சபரி, துஷார், நம்ம கமருதீன். அதுக்கப்புறமும் ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தார் பிக் பாஸ். என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டிஃபெண்டராக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர், ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ் டீம், இன்னொருத்தவங்க வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து எடுத்துக்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணாக இருக்கணும்னு சொல்லும்போது சபரி வந்து பார்வதி, விக்ரம், துஷார் வந்து பிரவீன் அண்ட் ரம்யா, அப்புறம் கமருதீன் வந்து அப்சரா அண்ட் வினோத், இவங்க இந்த மாதிரி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க வந்து அவங்களுக்காக விளையாட போகிறாங்க. சபரி வந்துட்டு என்ன நினச்சாருன்னா ஆப்போசிட்டாக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி எடுத்துட்டார். ஆனால் அவங்களுக்காக தான் விளையாடணுன்ற ஒரு விஷயம் வந்தவொடனே அவரே ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆஹா ரைட்டாக நம்ம சொல்லி முடிஞ்சதுன்ட்டு. அதுக்கப்புறமா வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சபரியை வந்து தூக்குனாங்க. அதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா துஷார் தமால்னு விழுந்துட்டார். பாவமாகிடுச்சு. செம்ம அடி, கொஞ்சம் நஞ்சம் அடி கிடையாது, சரியான அடி. அதனால் வந்துட்டு சபரியோட இதை எடுத்துகிட்டு போக முடியாமல் அவர் வந்துட்டு அப்படியே விழுந்துட்டார். மற்றவங்க 2 பேரும் உள்ளே வச்சாங்க. அதனால் சபரி வந்து அந்த ஆட்டத்தில் வெளியே போனார். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் அந்த துஷார் தான் இருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு, கமருதீன் தான் வின் பண்ணார் அப்படின்ற அப்டேட்டு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு கமருதீன் மாசா வந்து வின் பண்ணார். அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்ணாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு சூப்பராக வின் பண்ணார். இதன் மூலமாக வந்துட்டு அவருக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அடுத்த வாரம் நாமினேஷன்ஸில் வரமாட்டார். இன்னொன்று என்னென்னா, இவங்க இருக்குது ஸ்பெஷல் டின்னர். அது இல்லாமல் அங்கேயே பிக் பாஸ் சொல்லிட்டாரு, சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியிலேருந்து 5 பேர் வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸில் கொண்டு வர போகிறோன்னு. ஸோ அடுத்த வாரம் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியில் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு லக்ஸரியான லைஃப் இருக்கும். ஆனால் அந்த 6 பேரில் ஒருத்தருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், மீதி 5 பேருமே நாமினேஷன்ஸ்குள்ளே வரணும். ஸோ செம்மையாக சண்டையும் போட்டுப்பாங்க. என்ன நடக்கப்போ தெரில. பட் இருந்தாலும் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் முடிஞ்சு இந்த டாஸ்க்கை வந்து அழகாக இந்த மாஸ்க் டாஸ்க் அதை வந்துட்டு கமருதீன் வின் பண்ணியிருக்காரு. கமருதீனுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் கமருதீனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.